உயிரினங்கள் பழி வாங்குமா? வாங்கும். இந்த கதையில் வரப்போகிற ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை பழி வாங்கும். தட்டான்களை பொதுவாக எல்லாரும் இந்த சைஸில் தானே பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே தட்டான் இவ்வளோ பெருசாக இருந்து பார்த்துருக்கீங்களா? தட்டான்கள் பொதுவாக இப்படி காற்றுல பறந்து தானே பார்த்துருக்கீங்க. ஆனால் இதே தட்டான் தண்ணியில் இப்படி வேகமாக நீச்சல் அடித்து போய் பார்த்துருக்கீங்களா? தட்டான்கள் பெரும்பாலும் தங்களோட வாழ்க்கையில் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் தண்ணியிலே தான் கழிக்குது. இந்த கதையில் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத உயிரினங்கள் எப்படி ஒரே இடத்த பகிர்ந்து வாழுது, அப்படி வாழ்கிறதே அதுங்களை எப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக மாற்றி எப்படி ஒன்று பழி வாங்குது, இந்த வாழ்வியலோட கடைசியில் அதுங்க எப்படி நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்மளோட ஒரு பொதுவான எதிரியை கொல்றதுக்கு 2 எதிரிகளாக இருந்தாலும் ஒன்றா சேருது அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். தட்டான்கள் உருவாகி 30 கோடி ஆண்டுகளுக்கு மேலே ஆகுதான். தட்டான்கள் தான் பூமியில் இருக்கிற பூச்சி இனங்கள்லேயே முதல்ல காற்று மண்டலத்தில் சிறகடிச்சு பறந்த பூச்சி இனம். தட்டான்கள் நாம் எல்லாரும் இந்த சைஸில் தானே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி, அதாவது பேலியோசோனிக்கரான்னு சொல்லப்படுற காலகட்டத்தில் தட்டான்கள் 2 அடி நீளம் வரைக்கும் பெரிய சைஸில் இருந்துச்சான். ஏன் அந்த காலத்தில் தட்டான்கள் இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்றதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு சில தேரியை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் ஆக்சிஜனோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த ரிச் ஆக்சிஜனால் தட்டான்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. அந்த ஆக்சிஜன் தட்டான்களை அவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு அனுமதிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டான்கள் ஒரு சிறந்த வேட்டையாடி. காற்று மண்டலத்தில் பறந்துக்கிட்டே மற்ற பூச்சி இனங்களை தட்டான்கள் பிடிச்சி சாப்பிடும். தட்டான்களோட வேட்டையில் 90லேருந்து 95% வரைக்கும் அது வேட்டையாடுற உயிரினங்கள் தாங்கள் வேட்டையாடப்பட போகிறோம் அப்படின்றத உணர்றதுக்கு முன்னாடியே வேட்டையாடி சாப்பிட்ருமா. அந்த அளவுக்கு தட்டான்களோட வேட்டையில் 3/4 வெற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, தட்டான் சின்ன சைஸில் இருக்குது. அதுவே ஒரு வேளை முன்னாடி மாதிரி பெருசாக இருந்தா நல்ல வேலைக்கு. தட்டான் பறக்கிறது ரொம்பவே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஒரு தட்டானால் முன்னோக்கி 56 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியுமா. அதே மாதிரி ஹெலிகாப்டர் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தட்டானால் ஒரே இடத்துலையே காற்றுல சிறகாட்டிக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு நிற்கவுமே முடியுமா. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் தட்டானால் அப்படி நிற்க முடியுமா. அதே மாதிரி எவ்வளவு ஸ்பீடாக அது முன்னோக்கி போகுதோ, எவ்வளவு சுறுசுறுப்பாக அது முன்னோக்கி பறக்குதோ, அதே வேகத்தில் பின்னோக்கியும் அதால் பறக்க முடியுமா. இந்த பறக்கிற விதத்தால் இன்ஸ்பயர் ஆன விஞ்ஞானிகள் இந்த தட்டானோட பறக்கிற விதத்தை அப்படியே காப்பி பண்ணி ஒரு சில ரோபோட்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட்ஸ் மூலமாக இந்த ரோபோட்ஸை இன்னும் சிறப்பாக தகவமைச்சு இந்த ரோபோட்ஸை அப்படியே தட்டான்கள் பறக்கிற மாதிரியே சுயமாக பறக்க வைக்கிறது மூலமாக எதிர்காலத்தில் ரொம்ப மக்கள் போக முடியாத இடத்துக்கு, மனிதர்களால் நுழைய முடியாத இடத்துக்கு இந்த ரோபோட்ஸ் அனுப்பி தகவல்களை சேகரிக்கவும், எதிரிகளை தாக்குறதுக்கும், ஃப்ளைட்ஸ் பறக்கிற விதத்தை புதுசாக மாற்றி அமைக்கிறதுக்குமான பல வழிமுறைகளை உருவாக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. சரி, தட்டானோட பெருமையை பேசுனது போதும். இப்போ கதையோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். தட்டான்கள் ஆண் தட்டானும் பெண் தட்டானும் சேர்ந்து காற்றுலேயே இணை சேர்ந்துடும். இது இணை சேர்ற பொசிஷன் பார்க்குறதுக்கு ஒரு ஹார்ட் மாதிரியான ஷேப்பை உருவாக்கி ஒரு ரசிக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கும். இப்போ ஆண் தட்டானும் பெண் தட்டானும் இணை சேர்ந்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பெண் தட்டான் ஒரு நீர்நிலையை தேடி போகும். அந்த நீர்நிலையில் தன்னோட வாலை பயன்படுத்தி, அந்த வால் தான் வயிற்று பகுதின்னு சொல்லுவாங்க. தட்டான்களோட உடல் மொத்தம் 3 பாகமாக தான் இருக்கும். தலை, மார்பு, வயிறு. அந்த வயிற்று பகுதியோட கடைசியில் இருக்கிற அந்த பகுதியை பயன்படுத்தி முட்டைகளை தண்ணிக்குள்ளே இடும். அந்த தண்ணிக்குள்ளே முட்டையை இட்டதுக்கப்புறமா பெண் தட்டான் பறந்து போயிடும். இதே நேரத்தில் தவளைகளும் தங்களோட முட்டைகளை வந்து அந்த தண்ணிக்குள்ளே விட்டுட்டு போயிடும். இப்போ அந்த நீர்நிலையில் தட்டானோட முட்டைகளும் தவளையோட முட்டைகளும் இருக்கும். இப்போது தட்டானோட முட்டைகள் பொறிச்சு அதுலேருந்து இளரிகள் வெளில வரும். இந்த இளரிகள் பார்க்கறதுக்கே கொடூரமான உருவத்தில் நல்ல கோர பற்கள்லாம் கொண்டு பார்க்கறதுக்கே பயங்கரமான வடிவத்தில் இருக்கும். அதே நேரத்தில் தவளையோட தலைபிரட்டையும் பொறிச்சு வெளியில் வரும் முட்டையிலிருந்து. இப்போது இது ரெண்டும் ஒரே நீர்நிலையில் இருக்குன்றதுனால அங்கே உள்ள உணவை எடுத்துக்கிட்டு ரெண்டுமே சாப்பிட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, தவளையோட தலைபிரட்டை தட்டானோட இளரிகளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் வலு குறைந்தது. தட்டானோட இளரிகள் அந்த கோர பற்கள், எக்ஸோஸ்கெலட்டோன்னு சொல்லப்படுற வெளிப்புற எலும்பு சட்டகம், அப்புறம் ஒரு இரையை மின்னல் வேகத்தில் ரொம்ப கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் தாக்கி பிடிக்கக்கூடிய கொடுக்கு போன்ற அமைப்பு, இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் கொண்டு பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உயிரினமாக இருக்கும் அந்த தட்டானோட இளரி. ஆனால் தவளையோட தலைபிரட்டைக்கு இந்த மாதிரியான எந்த அமைப்பும் இல்லாததுனால தண்ணிக்குள்ளே வாழும்போது தட்டானோட அந்த இளரி தவளையோட தலைபிரட்டையை உணவாக பிடிச்சி சாப்பிடும். இப்படியே தவளையோட தலைபிரட்டை மட்டும் இல்லாமல் இன்னும் சில உயிரினங்கள்லாம் தட்டானோட இளரி அந்த நீர்நிலையில் பிடிச்சி சாப்பிட்டு வளர்ந்து ஒரு கட்டத்தில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த தட்டானோட இளரி தண்ணிக்குள்ளேயே தங்களோட வாழ்க்கையை கழிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து ஒரு சரியான பொசிஷனில் நின்று அங்கேருந்து அந்த எக்ஸோஸ்கெலட்டோன்னு சொல்லப்படுற அந்த வெளிப்புற எலும்பு சட்டகத்தை உரிச்சிட்டு ஒரு முழு தட்டானாக வெளியில் வந்து காற்றுல பறந்து போயிடும். இப்போ காற்றுல பறந்து போன இந்த தட்டான் காற்றுல உள்ள மற்ற பூச்சிகளை எப்படி தண்ணிக்குள்ளே மற்ற உயிரினங்களை வேட்டையாடிச்சோ அதே மாதிரி மின்னல் வேகத்தில் மற்ற பூச்சிகளை பிடிச்சி வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே அந்த தவளையோட தலைபிரட்டைகள் இருந்துச்சு இல்லையா நீர்நிலைக்குள்ளே, அதில் தட்டானோட இளரிகள்கிட்ட
வேட்டையாடினதுலேருந்து தட்டானோட இலைகள் வேட்டையாடினதுலேருந்து தப்பிச்ச தலைப்புரட்டைகள் எல்லாம் முழுசாக தவளையாக மாறும். இந்த வாலெல்லாம் மறைஞ்சி தவளையாக மாறி தரைக்கு வரும். இப்போ தரைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தட்டான்களும் தரைப்பகுதியில் உள்ள காற்று மண்டலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும், தவளைகளும் தரையில் இருக்கும். இதில் தட்டான்களை விட தவளைகள் சைஸில் பெருசாகவும் கொஞ்சம் அதிகமான ஆயுதங்களோடையும் இருக்கிறதுனால தவளைகள் இப்போ தட்டான்களை பிடிச்சி சாப்பிட்ரும். அப்படி சாப்பிட்டு நீர்நிலைக்குள்ளே இருக்கும்போது அதுங்க கூட பிறந்த மற்ற சகோதர சகோதரிகளை சாவுக்கு காரணமாக இருந்த தட்டான்களோட இலரிகளை இப்படி இந்த தவளைகள் பழி தீர்க்கும். தட்டானும் தவளைகளும் நேரடியாக பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எதிரிகள் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ரெண்டுமே நம்மளோட ஒரு பொது எதிரியை கொல்லணும் அப்படின்ற சூழல் வரும்போது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து செயல்படும். எப்படின்னா தட்டான் தவளை இந்த ரெண்டுமே ஒரு நீர்நிலையில் போய் முட்டை விட்டுச்சு இல்லையா, அதே நேரத்தில் கொசுக்களும் நம்மளோட எதிரிகளான கொசுக்களும் நீர்நிலையில் போய் முட்டை விடும், அதே நீர்நிலையில் முட்டை விடும். இப்போ இந்த தவளையோட தலைப்புரட்டை, தட்டானோட இலரி, கொசுவோட லார்வா மூணும் ஒரே இடத்துல தண்ணிக்குள்ளே இருக்கிறதால இந்த தவளையோட தலைப்புரட்டையும் தட்டானோட இலரியும் இந்த கொசுவோட லார்வாக்களை அந்த புழுக்களை பிடிச்சி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதில் தவளையோட தலைப்புரட்டை கூட சின்ன சின்ன பாசிகளை தாவர கழிவுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு எப்போவாச்சும் தோணுனா மட்டும் தான் கொசுவோட இலரியை சாப்பிடும். ஆனால் தட்டானோட இலரி தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்படி தவளையோட தலைப்புரட்டையை சாப்பிடுதோ அதே மாதிரி சின்ன சின்ன மீன்களை சாப்பிடும். ஆனால் அதெல்லாம் விட அது முக்கிய உணவாக எடுத்துக்கிறது இந்த கொசுவோட லார்வாக்களை தான். அதே போல் இப்போ இந்த தவளை தட்டான் ரெண்டுமே தரைக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே நீர்நிலையில் தவளையோட தலைப்புரட்டைக்கிட்டே இருந்தும் தட்டானோட இலரிக்கிட்டே இருந்தும் தப்பிச்ச கொசுவோட லார்வாக்கள்லாம் கொசுவாக மாறி வெளியில் வரும், வளிமண்டலத்துக்கு இந்த தரைப்பகுதிக்கு வரும். அப்போவும் இந்த தவளையும் தட்டானும் இங்கேயும் கொசுக்களை பிடிச்சி நிறைய வேட்டையாடும். இங்கேயுமே தவளை மற்ற பூச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு எப்பயாச்சும் வாய்ப்பு ஏற்பட்டால் மட்டும் தான் கொசுவை பிடிச்சி சாப்பிடும். ஆனால் தட்டான்கள் தங்களோட உணவில் முக்கியமான உணவாக வச்சுருக்கிறதே கொசுக்களை தான். ஒரு தட்டான் ஒரு நாளைக்கு 30லேருந்து 100 கொசுக்கள் கிட்ட வேட்டையாடி கொள்ளுதான். அப்படி பார்த்தா ஒரு தட்டான் தன்னோட மொத்த வாழ்நாளில் பல ஆயிரக்கணக்கான கொசுக்களை வேட்டையாடி கொண்டு இருக்கும், ஒரு தட்டான் மட்டுமே. அதனால தான் தட்டானை இயற்கை கொசு கட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டானோட மற்ற உடல் பாகங்கள்லாம் சுறுசுறுப்பாக இயங்கி ஒரு பூச்சியை பிடிக்கிறது மாதிரியே தட்டானோட தலைப்பகுதியில் முக்கால்வாசி பகுதியை அதோட கூட்டு கண்களே ஆக்கிரமிச்சிருக்கும், கூட்டு கண்களே இடம் பிடிச்சிருக்கும். அதனால தட்டானால் எவ்வளவு சின்ன பூச்சி எவ்வளவு வேகத்தில் பறந்தாலும் அதை துல்லியமாக பார்த்து வேகமாக போய் அதை வேட்டையாட முடியும். இப்படி தான் இயற்கை இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களோட வாழ்க்கையும் சமநிலையில் வச்சுருக்கு. இந்த சமநிலை தவறாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட பங்கும் தேவை. அதனால் இதே மாதிரி இந்த பூமிக்கு ரொம்ப தேவையான நம்மளை வியக்க வைக்கக்கூடிய பூச்சிகளோட அறிவியல் சார்ந்த வாழ்க்கை முறையை பற்றி இந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு பட்டாம்பூச்சியோட கம்பளி புழுவோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான விஷயம் மனிதர்களான நம்மளோட உடம்புலையும் நடக்குது. கரப்பாம்பூச்சி இனத்தை மொத்தமாக அழிச்சேனா அதனால் உனக்கும் இந்த பூமிக்கு தாண்டா பிரச்சனை, தெளிவாக சொல்லணும்னா அதனால் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பும் உலக சந்தையில் பெரிய பிரச்சனையும் வரும்டா. ஒரு பிரம்மாண்டமான மரத்துக்கும் ஒரு கண்ணுக்கே தெரியாத சின்ன பூச்சிக்கும் உள்ள நெருக்கமான உறவையும் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.